ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை வரும் பொழுது, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, நம்முடைய விசுவாசம் பரீட்சித்து பார்க்கப்படும் பொழுது, நாம் அந்த சோதனையின் ஊடாக கடந்து வெளியே வரும் பொழுது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஷாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள் அந்த ராஜாவுக்கு முன்பாக சவால் விட்டார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நீர் செய்த பொற்சிலையை வணங்க போவதில்லை என்று. அவர்களுக்கு ஆண்டவர் மேல் அவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவிப்பார் என்று விசுவாசித்த பொழுது அற்புதம் உடனே நடந்திருக்க வேண்டும். அக்கினி சூளை பிரச்சனையை மாற்றி போட்டு இருக்க வேண்டும். ஆனால் வேத வார்த்தை சொல்லுகிறது, ராஜா அந்த அக்கினியை 7 மடங்கு சூடாக்கும்படி கட்டளையிட்டார். உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது, போராட்டங்களை சந்திக்கும் போது, கர்த்தர் நன்மை செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று நாம் விசுவாசித்து நிற்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே அந்த பிரச்சனையினுடைய வீரியம், போராட்டத்தினுடைய அந்த வீரியம் அதிகமாகி இன்னும் பிரச்சனைக்குள்ளாகி நம்மை நிலைக்குலைய தடுமாற செய்து விடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தால், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்க, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம். ஒரு தேவ மனிதன், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்று கர்த்தர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கைக்கு சொல்லப்படுகிற ஒன்று, அந்த நம்பிக்கையை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, அது விலையேற பெற்றது. கர்த்தரை நம்புவது விலையேற பெற்றது. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்பதை குறித்து வேதம் இப்படியாக வர்ணிக்கிறது, அது விலையேற பெற்றது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது போல மனிதர்கள் பொன்னை புடமிட்டு அதை நிரூபிக்கிறார்கள். தேவனும் அநேக காரணங்களுக்காக தேவ பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அவர் கடுமையான சோதனைகளை அனுமதிக்கிறார். சங்கீதம் 66:10 சொல்லுகிறது, தேவனே எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு. அந்த விசுவாசத்தை விலையேற பெற்றதாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை வெள்ளியை புடமிடுகிறது போல ஆண்டவர் புடமிடுகிறார். ஒருவேளை உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்கள் கடுமையான பாதை வழியாக நடத்தப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் தேவனை விசுவாசிக்க ஒரு கடினமான பாதைக்குள்ளாக நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் என்றால், உங்களுடைய விசுவாசத்தை தேவன் சோதித்து பார்க்கிறார். கடினமான பாதைகளுக்குள்ளே நீங்கள் தேவனை விசுவாசிக்க
ஒரு கடினமான பாதைக்குள்ளாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய தேவன் விலையேற பெற்ற விசுவாசமாக அதை மாற்றுவதற்காக பல விதங்களிலே ஆண்டவர் உங்களை பரீட்சித்து பார்க்கிறார், உங்களை சோதித்து பார்க்கிறார். சாத்ராக், மேஷோ, ஆபுனேகோ 3 வாலிபர்களை ஆண்டவர் அப்படித்தான் அந்த விசுவாசத்தில், அவர்களுக்குள் இருந்த அந்த விசுவாசத்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், எங்களை விடுவிப்பார், அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய நீர் செய்து வைத்த சிலையை, நீர் செய்து வைத்த பொற்சிலையை வணங்க போவதில்லை என்றார்களே. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்த்தார். அந்த விசுவாசத்தை விலையேற பெற்ற விசுவாசமாக ஆண்டவர் மாற்ற விரும்பினார். இன்னும் அந்த விசுவாசத்தை வலிமை உள்ளதாக ஆண்டவர் மாற்ற விரும்பினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசம் சாதாரணமானது அல்ல, அது விலையேற பெற்றது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிறது நம்முடைய விசுவாசம். அப்படி அந்த விசுவாச சோதனைக்குள் தேவன் அந்த 3 வாலிபர்களை நடத்தினாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை, அவர்களை மறந்து போகவில்லை. அவர்களை எரிகிற அந்த அக்கினிக்கு இரையாக, ராஜாவினுடைய பயமுறுத்துதலுக்கு இரையாக ஒப்புக்கொடாமல் ஆண்டவர் காத்தார். யாராலும் கிரகிக்க முடியாது, யாராலும் புரிந்து கொள்ள முடியாத விதத்துல அவர்களுக்கு ஒரு சேதமின்றி அவர்களை ஆண்டவர் காப்பாற்றினார். இன்றைக்கு தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஒரு பக்கம் நீங்கள் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும், நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது கடினமான பாதைகளின் வழியாக நடத்தப்பட்டு உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் தேவனால் கைவிடப்படுவதில்லை, தேவனால் மறக்கப்படுவதில்லை, பிரச்சனைக்கு உங்களை விட்டு கொடுப்பதில்லை. மாறாக ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலையும் நாம் தேவனை விசுவாசித்து, தேவனை நம்பி, தேவனை சார்ந்து கொள்ளவும் தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். இந்த விசுவாச வாழ்க்கையில கடுமையான பயிற்சிகளை நாங்கள் சந்திக்கிற நேரங்களில் கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். சோதனையை தாங்கவும் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கான போக்கையும் தேவன் எங்களுக்கு உண்டாக்கி தந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.